25வது சங்கீதம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். தேவன் கடவுள் இறைவன் யாருக்கு தம்முடைய வழியை போதிப்பார் என்று சொன்னால், தமக்கு பயந்தவர்களுக்கு, தமக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு அவர் அவருடைய வழியை போதிப்பார். அப்படி என்று சொன்னால், அநேகர் இன்றைக்கு தங்களுக்கு வழி தெரியாமல் அலைகிற ஒரே காரணம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், தேவன் அவர்களுக்கு போதிக்காமல் மனிதர்கள் அவர்களுக்கு போதிக்கின்றபடினாலே வழிகள் தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு கர்த்தருடைய வழி இதுதான் என்பதை கர்த்தரே போதிப்பார் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆகவே நீங்கள் முதலாவது கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்கிறோம். அதனால தான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரத்திலே 11வது வசனத்திலே அந்த அபிமெலேக்கை பார்த்து ஆபிரகாம் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஆபிரகாம் சொல்லுகிறார், இவ்விடத்திலே தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவியின் நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நினைத்தேன் என்று சொல்லி ஆபிரகாம் ஆதியாகமம் 20:11 அபிமெலேக்கை பார்த்து சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால், அந்த தேசத்திலே தேவ பயம் இல்லை என்பதை ஆபிரகாம் நினைத்து கொண்டதாக அந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. ஆகவே நீங்களும் நானும் ஒரு தேசத்திலே அல்லது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே அல்லது ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையிலே அல்லது ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையிலே அல்லது ரட்சிக்கப்படாத யாராக இருந்தாலும் எந்த மனிதனுக்குள்ளும் தேவ பயம் இருந்தது என்று சொன்னால் அவன் ஒருபொழுதும் பாவத்தை செய்ய மாட்டான். பாவத்துக்கும் தேவ பயத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறது. தேவ பயத்தில் இருக்கிற எந்த மனிதனும் எந்த மதத்தானாக இருந்தாலும் சரி, அவன் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு எதிராக பாவத்தை செய்யவே மாட்டான் என்பது இந்த வேத வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதனால தான் சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 11வது வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். கர்த்தருக்கு நீங்கள் என்ன பயப்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு போதிப்பேன், நீங்கள் வந்து எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி ராஜா சொல்லுகிறார். ஆகவே ஒரு மனிதன் எப்பொழுது செவி கொடுக்கிறவனாக காது கொடுத்து கேட்கிறவனாக இருக்கிறானோ அப்பொழுது அவனுக்கு கடவுளுடைய பயத்தை குறித்து மற்றவர்கள் சொல்லும் பொழுது நடுக்கமும் அச்சமும் வரும், அவன் பாவத்தை விட்டு விலகுவான். அதனால தான் சங்கீதம் 34:12 சொல்லுகிறது, நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை ஆபேட்சிக்கிற மனுஷன் யார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதாவது நீங்கள் தெளிவாக இந்த வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வாழ்க்கையிலே இன்பம் காண விருப்பமா என்று சொல்லி இந்த இடத்துல கேள்வி எழுப்புகிறார். வாழ்க்கையில் இன்பம் காண விரும்புகிற ஒவ்வொரு மனிதனும் வாழ்வின் வளத்தை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டுமா, தூய்மையாக்கி கொள்ள வேண்டுமா, நெடுநாள் வாழ தன்னுடைய நாட்டமாக தொடர்ந்து ஓட வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய வாழ்க்கையை அவன் மையப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் தூய்மை உள்ள மனிதனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேத வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அன்பானவர்களே, முதலாவது நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நாம் வளர வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 34:13 சொல்கிறது, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபடு வாசனிப்புக்கும் விலக்கி காத்து கொள் என்று சொல்லி வாசிக்கிறோம். நீங்களும் நானும் நாவை எப்படி நாம் கையாளுகிறோம்? யாக்கோபு சொல்லுகிறார், நாவு அநீதி நிறைந்த உலகம் என்று சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய நாவு பொல்லாதது, அடங்காதது என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த அடங்காத நாவை நீங்களும் நானும் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வாசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள், வஞ்சகமான மொழிக்கு உன்னுடைய வாயை விலக்கிவிடு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீங்களும் நானும் இந்த கடைசி காலத்தில் வஞ்சகமான பேச்சுகளுக்கு நாம் விலகி வாழ வேண்டும் என்று வேத வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கர்த்தருக்கு ஒரு மனிதன் பயப்படுவான் என்று சொன்னால் அவன் தன்னுடைய காதை கர்த்தருக்கு கொடுத்து அதன் வழியாய் கர்த்தருடைய செயல்களை புரிந்து கொண்டு கேட்பான். இரண்டாவது, ஒரு மனிதன் வாயை கடவுளுக்கு கொடுத்து தன் நாவை கடவுளுக்கு கொடுத்து பயந்து வாழ்க்கை நடத்தக்கூடியவனாக இருக்கிறான். சங்கீதம் 34:14 சொல்லுகிறது, தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொல் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஒரு மனிதன் கடவுளுக்கு பயப்படுகிறான் என்பதனுடைய மிக முக்கியமான ஒரு ஃபார்முலா என்னவென்று சொன்னால், தீமையை விட்டு விலக வேண்டுமாம் ஒரு மனிதன்.
அதுக்கு பின்பதாக அவன் விலகிவிட்டு அப்படியே இருக்கக்கூடாது. செல்ஃபிஷாக தன்னை மாத்திரம் தீமையிலிருந்து விலகி அப்படியே வாழக்கூடாது. அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சமாதானம் எங்கே இருக்கிறதோ அங்கே நாம் தொடர்ந்து ஓட வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இன்னொரு டிரான்ஸ்லேட் சொல்லுகிறது, தீமையை விட்டு விலகி நன்மை செய், நன்மையே செய். ஒரு டிரான்ஸ்லேட் என்ன சொல்லுகிறது என்றால் நன்மை செய் என்று சொல்லுகிறது. இன்னொரு டிரான்ஸ்லேட் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், தீமையை விட்டு விலகி நன்மையே செய், நல்வாழ்வை நாடு, அதை அடைவதிலேயே கருத்தாய் இரு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே நீங்களும் நானும் கருத்தாய் நல்வாழ்க்கையை அடைவதிலே கருத்தாய் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், முதலாவது கடவுளுக்கு பயப்பட வேண்டும், இறைவனுக்கு பயப்பட வேண்டும், தெய்வத்திற்கு பயப்பட வேண்டும், இயேசு கிறிஸ்துவுக்கு பயப்பட வேண்டும், இரட்சகருக்கு பயப்பட வேண்டும், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். இப்படி நீங்களும் நானும் பயந்து வாழ்வோம் என்று சொன்னால் நம்மை விட்டு தீமை விலகி போகும். அதனால தான் வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 1:7 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் என்று வாசி. முட்டாள்கள் எப்பொழுதுமே கடவுளுடைய பயத்தை அசட்டை பண்ணுகிறார்கள், ஞானத்தை அசட்டை பண்ணுகிறார்கள். ஆகவே நீங்களும் நானும் முட்டாளாய் இல்லாமல், மூடர்களாய் இல்லாமல், ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணாமல் ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை நாம் படித்து இதிலிருந்து அநேக காரியங்களை நாம் தெரிந்து கொண்டு உத்தமமாய் ஜீவிக்க கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தினுடைய ஆரம்பம் என்பதை நாம் இன்றைக்கு தெரிந்து கொண்டோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.